முதலாளி அம்மா. அட வாப்பட்டு வாங்க, எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம் முதலாளி அம்மா. நீங்கள் தங்கச்சி மாப்பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் பட்டு. அப்புறம் என்ன முதலாளி அம்மா முதலாளி அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? உன் தங்கச்சி இந்த வீட்டு மருமக சம்மந்தி அம்மான்னு கூப்பிடு. சரிங்க சம்மந்தி அம்மா. அப்புறம் சம்மந்தி அம்மா, பிள்ளைங்கள மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நாங்கள் வந்தோம். சரி பட்டு, சந்தோஷமாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. இருங்க, அவங்கள கூப்பிடுறேன். கதிரு, அமுதா, இங்கே வாங்கம்மா. அக்காவும் மாமாவும் வந்திருக்காங்க. அக்கா மாமா வாங்க. அமுதா, எப்படிம்மா இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க மாப்பிள்ள? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம் மாப்பிள்ள. கதிரு, அவங்க உன்னையும் அமுதாவையும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க. 2 பேரும் ரெடி ஆயிட்டு போயிட்டு வந்துருங்கப்பா. சரிங்கம்மா. அப்புறம் சம்மந்தி அம்மா, மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இன்னைக்கு அங்கே தங்க வச்சு நாளைக்கு அனுப்பி விடுறோம் சம்மந்தி அம்மா. பட்டு அது அங்கே இருக்கிறது கதிருக்கு எப்படி வசதிப்படும்னு தெரியல. ஒன்று பண்ண பட்டு, இன்னைக்கு அவங்க வரட்டும், இருந்து சாப்பிட்டு சாயந்தரம் வரைக்கும் இருந்து சாயந்தரம் கூட சாப்பாடெல்லாம் சாப்பிட வச்சு ராத்திரிக்கு அனுப்பி வச்சா கூட போதும். என்ன சொல்கிற? சரிங்க சம்மந்தி அம்மா, நீங்கள் சொல்கிறதும் சரிதான். மாப்பிள்ளைக்கு எங்கள் வீடு அவ்வளவா வசதிப்படாது. சரி, நான் ராத்திரி அவங்கள திரும்ப அனுப்பி வச்சிடுறேன் சம்மந்தி அம்மா. மா பரவாயில்லம்மா, இன்னைக்கு நாங்க தங்கிட்டு நாளைக்கு காலையிலயே நாங்க வரோம். அப்படியாப்பா கதிரு? சரி, உனக்கு சம்மதானம், எனக்கு என்ன. சரி, 2 பேரும் போய் தங்கிட்டு நாளைக்கு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி மாமுதா, அப்போ போங்க, போயிட்டு தங்குறதுக்கு உண்டான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்க அத்தை. சரி, அவங்க எல்லாம் எடுத்து வச்சு ரெடி ஆகட்டும். நீங்கள் வாங்க, உள்ளே வந்து உட்காருங்க. சரிங்க சம்மந்தி அம்மா. என்னங்க, ரெடி ஆயிட்டீங்களா? போலாங்களா? போலாங்க. சரி வாங்க. எங்க அப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸா? எதுக்குங்க? அது இல்லை, எங்கள் வீட்டில் தங்குறதுக்கு சம்மதிச்சதுக்கு. அட இதுல என்னங்க இருக்கு? அதெல்லாம் பரவாயில்லைங்க. எங்க வீட்டுல காலம் ஃபுல்லா இருக்கிறதுக்கு நீங்க சம்மதிச்சுட்டு வந்திருக்கீங்க. உங்க வீட்டுல நான் ஒரு நாள் இருக்க மாட்டேனா? அது மட்டும் இல்லைங்க, வசதிங்கிறது நம்ம இருக்கிற இடத்துல இல்லைங்க, நம்ம மனசுல தான் இருக்கு. நம்ம மனசுல சந்தோஷம் இருந்தா நம்ம இருக்கிற இடம் குடிசையா இருந்தாலும் நம்ம மனசுக்கு அது மாளிகையா தாங்க தெரியும். அட, உங்களுக்கு சிரிக்க கூட தெரியுமா? பரவாயில்ல, சிரிச்சா அழகாதான் இருக்கீங்க. ஏங்க, அப்புறம் இன்னொரு விஷயம், என் அக்கா நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. இங்க என் அம்மா முன்னாடி எப்படி நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்க மாதிரி நடிக்கிறோமோ அதே மாதிரி அங்க உங்க அக்கா முன்னாடியும் நடிக்கணும், அவ்வளவுதானே? அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நடிச்சு அசத்திடுவோம். தேங்க்ஸ்ங்க. அட என்னங்க நீங்க சும்மா சும்மா தேங்க்ஸ் இருக்கீங்க. நீங்க சொல்ற தேங்க்ஸை விட உங்க சிரிப்பு அழகா இருக்கு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இதுக்கப்புறம் எனக்கு ஏதாவது தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு சிரிப்பு சிரிங்க, அது போதும். ரெண்டு பேரும் உள்ளே போங்கம்மா. கிட்டுமாம்மா, பிள்ளைங்க வந்திருக்காங்க. இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு நல்லதாக ஏதாவது சமைக்கணும். நீங்கள் கடைக்கு போய் வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க கிட்டுமாம்மா. சரி பட்டு, நான் போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். மடி அமுதா, இந்தம்மா புதுசாக போர்வை தலகாணி எல்லாம் வாங்கியிருக்கேன். ஏன்னா மாப்பிள்ளை அவங்க வீட்டில் வசதியாக இருந்தவர். நம்ம வீட்டில் ஒரு கட்டில் கூட இல்லை, தரையில் தான் படுக்கணும். அவருக்கு தரையிலலாம் படுத்து பழக்கம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் புதுசாக போர்வை தலகாணி வாங்கினம்மா. இந்தா, இதை கொண்டு போ. எதுக்குக்கா இதெல்லாம்? இல்லைனாலே பாவம், உனக்கு ஏகப்பட்ட செலவு. இதெல்லாம் எதுக்குக்கா வாங்கி வச்சிருக்க? அட நீ சும்மா இரு, உனக்கு என்ன தெரியும்? உனக்கு இந்த வீட்டில் இருந்து பழக்கம் இருக்குது. ஆனால் மாப்பிள்ளைக்கு அப்படி இல்லைல்ல, வசதியாக வாழ்ந்தவருமா. அவருக்கு நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட சௌகரியமாக பண்ணி கொடுக்கணும் இல்லையா? பட்டுக்கா, என்ன அக்காவும் தங்கச்சியும் ஏதோ தீவிரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க போலயே?
ஐயோ தம்பி, அதெல்லாம் எதுவும் இல்லை தம்பி. சரி சரிக்கா. அப்புறம் இன்னைக்கு நீங்க வச்ச குழம்பு பிரமாதமா இருந்துச்சு. ஐயோ அப்படியா தம்பி? சரி தம்பி. அப்புறம் உங்களுக்கு தூக்கம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அம்மாடி அமுதா, இந்தா போர்வை தலைகணியெல்லாம் கொண்டு போ, மாப்பிள்ளைக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரிக்கா. அப்புறம் பட்டுக்கா, இன்னைக்கு அமுதா உங்க கூடயே தூங்கிக்கிட்டோம். ஏன் சொல்றேன்னா 2-3 நாள் உங்களை பிரிஞ்சு கொஞ்சம் வருத்தமா இருந்தா, அதான் இன்னைக்கு ஒரு நாள் தானே இங்க இருப்போம், இன்னைக்கு ஒரு நாள் ஆசை தீர உங்களோட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டா அப்புறம் எப்பவுமே என் கூட தானே இருக்கணும். என்னம்மா அமுதா? ஆமாக்கா, இன்னைக்கு ஒரு நாள் தானக்கா இங்க இருப்பேன், அதனால இன்னைக்கு உன் கூடயே தூங்கிக்கிறேன்க்கா. அப்படியா? சரி தம்பி, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அமுதா என் கூடயே தூங்கிக்கிட்டோம். சரி அமுதா, அப்ப நான் போய் படுக்கிறேன். சரிங்க. அக்கா, அந்த போர்வையும் தலைகாணியும் கொடுக்கா, நான் போய் அவருக்கு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி அமுதா, இந்தா நீ போய் கொடுத்துட்டு வா, அதுக்குள்ள நான் இங்கே பாய போட்டு வைக்கிறேன். சரிக்கா. எங்க உங்களை அக்கா கூட தானே படுக்க சொன்னேன், திரும்ப இங்க வந்துட்டீங்க? எங்க அக்கா முன்னாடி நடிக்கணும் நீங்க, ஆனா என்னை விட நீங்க வேற லெவல்ல நடிக்கிறீங்க போங்க. சரி சரி வாங்க தூங்கலாம். ஏங்க, நான் உங்களோட தூங்க வரலங்க, உங்களுக்கு போர்வை தலைகாணி கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரி கொடுங்க. அப்புறம் தேங்க்ஸ்ங்க. இது எதுக்குங்க? இல்லைங்க, எனக்கும் இன்னைக்கு அக்காவோட தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆனா நான் அது அக்கா கிட்ட சொன்னா எங்க உங்களுக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனையோன்னு நினைச்சு அக்கா வருத்தப்படுமோன்னு தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா நீங்க எனக்காக அக்கா கிட்ட சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எங்க உங்க ஆசைக்காகலாம் ஒன்றும் நான் அப்படி சொல்லலைங்க. எங்க வீட்லயாவது பரவாயில்ல, நீங்க மேலே படுத்தாலும் நான் கீழே படுத்துக்குவேன். ஆனா இங்க கட்டில் கூட இல்லை, கீழே தான் 2 பேரும் படுக்கணும். நீங்க எப்படியும் என் கூட படுக்க போறது இல்ல, அப்புறம் உங்களுக்காக நான் என்ன வெளியே வாங்க போய் படுக்க முடியும்? அடிக்கிற குளிர்ல என்னாலாம் வெளியே போய் படுக்க முடியாதுங்க. அதனாலதான் நைஸா உங்களை உங்க அக்காவோட கோத்து விட்டுட்டேன். அட, இந்த சிரிப்புக்காக குளிர்ல கூட போய் படுக்கலாம் போலயே. ஹே சீதா, உயிர் நுழைய வாசல் தான். ஹே சீதா, உன்னில் வசிக்க வாய்ப்பைத்தா. என்றும் பிரிந்திடா வண்ணம் உந்தன் கையை இருக்கியே கோக்கத்தா. பூமி அறிந்திடா காதல் ஒன்றை தருவேன் நிரப்ப உன் நெஞ்சம் தா. தனிமையில் உன்னை நான் நீங்காத உரிமை வேண்டும் தா. ஹே ராமா. நிலாக்குட்டி செல்லம், ஹாப்பி பர்த்டேடா. வா கையில வாங்கம்மா. அபிக்குட்டி, என்ன இவ்வளோ லேட்டா வரீங்க? உங்களை நாங்க எவ்வளோ நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் தெரியுமா? ஐயோ அதையம்மா சேட்டா கேக்குற, காலையில நேரத்துல எல்லாரும் எந்திரிச்சு ரெடி ஆயாச்சு, அதுக்குள்ள இவர் தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தான் இப்ப வரேன்னு போனவரு இவ்வளவு நேரம் பண்ணிட்டாரு. அவருக்கு காத்து நின்றுதான் இவ்வளவு நேரம் ஆயி போச்சுமா, இல்லைன்னா நாங்க அப்பவே வந்திருப்போம். அப்படியாம்மா, சரி சரி பரவாயில்லங்கம்மா. நிலாக்குட்டி, ஹாப்பி பர்த்டே. நிலாச்செல்லம், அக்காவுக்கு தேங்க்யூ சொல்லு. சரி சரி. ஆமா, அத்தை எங்கம்மா? அத்தை எல்லாரும் உள்ளதா இருக்காங்கம்மா, உள்ள போங்க. சரிம்மா. நிலக்குட்டி, இந்தாடா செல்லம், உனக்கு பர்த்டே கிஃப்ட். நிலக்குட்டி, இங்க குடுமா, அப்புறமா திறந்துக்கலாம். ஸ்விதா, எல்லாரும் வந்துட்டாங்கல்ல ஸ்விதா? ஆமாங்க, எல்லாரும் வந்துட்டாங்க. அவ்வளவுதான், மேடம்க்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சின்னங்க ஆரம்பிச்சுட்டா. ஸ்வேதா, இனி யாரும் அவ்வளோக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் தான் வந்துட்டாங்களே, பேசாம நிலாக்குட்டி உள்ள கொண்டு போய் தூங்க வச்சிரு. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னா அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா. சரி ஸ்வேதா, நீ போய் குழந்தைக்கு அந்த ட்ரெஸ்ஸை முதல்ல மாத்தி விடு, அதுவே அவளுக்கு ஒரே இரிட்டேஷனா இருக்கும். சரிங்க. சம்பந்தியம்மா, இப்போ உடம்பு எப்படி இருக்கு சம்பந்தியம்மா? இப்போ கொஞ்சம் பரவாயில்ல சம்மந்தியம்மா, நல்லா இருக்கேன். கையிலே எப்படிம்மா இருக்க? இன்னைக்கு காலேஜ் லீவா?
ஆமாத்த, எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு லீவ் விட்டுட்டாங்க. சரி சரிம்மா. கையக்கா வா உள்ள போலாம், முகிலோட விளையாடலாம். கொஞ்ச நேரம் இரு, அப்படி போலாம். மா சக்தி தம்பி நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கத்த, நீங்க நல்லா இருக்கீங்களா அத்த? நல்லா இருக்கேன்ப்பா. மா நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேம்மா. சரிப்பா சக்தி, போயிட்டு வா. கையக்கா வா உள்ள போலாம். ஐயோ சரி போலாம் அபி. அம்மா அபி குட்டி உள்ள முகிலோட போய் விளையாடணுங்கிறா, நான் அவளை உள்ள கூட்டிட்டு போட்டாமா? சரிம்மா கையில கூட்டிட்டு போ. இவாண்டு வா போலாம். அப்புறம் சம்மந்தியம்மா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும்னே இருந்தேன். என்ன சம்பந்தியம்மா சொல்லுங்க. அது ஒன்றும் இல்லை சம்மந்தியம்மா, நேற்று நம்ம சக்திக்கு கல்யாணம் பண்ணணும்னு பேசணும் இல்லைங்களா? அது இனி ஒரு பொண்ணை பார்த்து யார் என்ன குடும்பம் எல்லாம் விசாரித்து அப்புறம் சக்திக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசாமல் நம்ம கையிலையே சக்திக்கு கட்டி வச்சுட்டா என்ன சம்மந்தியம்மா? என்ன சம்பந்தியம்மா சொல்றீங்க? கயலையா? ஆமாம் சம்மந்தியம்மா, கையில் பற்றியோ இல்லை உங்களை பற்றியோ எனக்கு தெரியறதுக்கு எதுவுமே இல்லை. அதே மாதிரி நம்ம குடும்பம் சக்தி எல்லாத்த பற்றி உங்களுக்கும் தெரியும். தெரியாத இடத்துல இருந்து பொண்ணை எடுத்து என்ன ஏதுன்னு விசாரித்து எல்லாம் செய்கிறதுக்கு தெரிஞ்ச புள்ள நமக்கு கண்ணு முன்னாடி இருக்குது. கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு எதுக்கு நெய் கலையணும்? பேசாமல் கையிலையே சக்திக்கு கட்டி வச்சுட்டா என்ன சம்மந்தியம்மா? அது சம்பந்தியம்மா, கையில சக்தி தம்பிக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அஞ்சலி இந்த வீட்டில் தான் வாழறா. அவளை நீங்க எல்லாரும் எப்படி பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் என் கையிலுக்கும் கிடைக்கணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சக்தி தம்பியை பத்தி சொல்லவே வேண்டாம், தங்கமான தம்பி. எனக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சம்பந்தியம்மா. ஆனா கையில் இப்பதான் காலேஜ் படிக்கிறா. ஐயோ, இவ்வளவு தானே சம்மந்தியம்மா விஷயம்? இதுக்கு தான் தயங்குறீங்களா? கையில் காலேஜ் படித்தா என்ன, படிக்கட்டும். கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவள் படிக்கட்டும். என்ன சம்மந்தியம்மா, அஞ்சலியோட படிப்பு மாதிரி கையிலோட படிப்பையும் நான் பாதியில் நிறுத்திடுவேன்னு பயப்படுறீங்களா? ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சம்பந்தியம்மா. அஞ்சலியோட விஷயத்தில் நான் பண்ணது தப்பு தான் சம்மந்தியம்மா. என்னால் தான் பாவம் அவன் மேலே படிக்க முடியாமல் போச்சு. அந்த வருத்தம் எனக்கு இன்னும் இருக்குது. ஆனால் அதே தப்பை நான் கையில் விஷயத்தில் பண்ண மாட்டேன் சம்மந்தியம்மா. நான் நல்லா இருக்கும்போதே சக்திக்கும் கையலுக்கும் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு மட்டும்தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவள் காலேஜ் படிக்கட்டும், அவங்க வாழ்க்கையை அவங்க முடிவு பண்ணிக்கட்டும். அதில் நான் எந்த விதத்துலையும் குறுக்கிட மாட்டேன். ஆனால் கையில் சக்திக்கு கட்டி வைக்க சம்மதம்னு நீங்கள் சொல்லிட்டா மட்டும் போதும் சம்மந்தியம்மா. அட என்ன சம்பந்தியம்மா நீங்க, இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் சக்தி தம்பி மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளை எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் சம்பந்தியம்மா. ஆனா சம்பந்தியம்மா, இந்த விஷயத்துக்கு சக்தி தம்பி என்ன சொல்லணும்னு தெரியலீங்களே. ஐயோ, அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க சம்மந்தியம்மா. சக்தி கிட்ட பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதே மாதிரி கையல்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் தான் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். அட கையல் என்ன சொல்ல போறா? கையலுக்கு என்ன சக்தி தம்பியை தெரியாத ஆளா? நல்லா தெரிஞ்சவங்க, ஒன்னா காலேஜில் வேற படிச்சிருக்காங்க. இதுக்கு மேல அவளுக்கு சக்தி தம்பிய வேண்டான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவகிட்ட நான் பேசினா அவெல்லாம் சம்மதிப்பா. சரிங்க சம்மந்தியம்மா, அப்போ பின்ன நான் சக்தி கிட்ட பேசுகிறேன், நீங்கள் கையல்கிட்ட பேசுங்க. 2 பேரும் சம்மதிச்சிட்டாங்கன்னா சீக்கிரத்துலேயே நிச்சயத்தை வச்சிருவோம். அப்புறம் உடனே கல்யாணத்தையும் வச்சிருவோம். என்ன சொல்கிறீங்க? சரிங்க சம்மந்தியம்மா. 2 பிள்ளைங்களும் சம்மதிச்சிட்டா மட்டும் போதும். என்னோட ஜீவா கல்யாணம் மட்டும்தான் இந்த வீட்டில் சிறப்பாக பண்ணது. அதுக்கப்புறம் நம்ம சிவா கல்யாணமும் அஸ்வின் கல்யாணமும் ஏதேதோ பிரச்சனைக்கு இடையில நடந்து போச்சு. பெரிய அளவில் பண்ணவே முடியல. ஆனால் சக்தி கல்யாணம் அப்படி இருக்கக்கூடாது. சக்திக்கும் கையலுக்கும் பண்ணுற கல்யாணம் இந்த ஊரில் உள்ள எல்லாருமே ஆச்சரியப்பட்டு இப்படி ஒரு கல்யாணமான பேசுகிற அளவுக்கு பெரிய அளவில் சிறப்பாக பண்ணணும். சரிங்க சம்மந்தியம்மா, பண்ணிடுவோம்.